வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் பார்க்க போகிறோம். அதுவும் சிவிக்ஸ் குடிமையில், அதாவது அரசியலமைப்பு புக் பேக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி 6th பார்த்துடலாமா? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எவ்வளோ யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசமும் இருக்குது. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசமும். இந்தியா ஒரு துணைக்கண்டம். இந்தியா ஒரு துணைக்கண்டம். அதை ஏன் துணைக்கண்டம் சொல்கிறாங்க? ஒரு கண்டம்னா என்னெல்லாம் இருக்கணுமோ அது அனைத்துமே வெறும் இந்தியாவில் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்குன்றதுனால தான் துணைக்கண்டம் சொல்கிறாங்க. மலைகளாக இருக்கட்டும், பீடபூமிகளாக இருக்கட்டும், பாலைவனங்களாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், நதிகளாக இருக்கட்டும், தீவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஒரு கண்டம்னு சொல்லுவோம். ஆனால் அது எல்லாமே இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கின்றதுனால அது நம்ம துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, மிக அதிக மழைப்பொழிவு உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. மிக அதிக மழைப்பொழிவு இடம் மவுண்ட் சிண்ட்ரோம், மேகாலயா. ஓகேவா, மேகம் மௌனமாக இருந்தாவே மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். மேகம் மௌனமாக இருந்துச்சுன்னா அப்படி கும்முன்னு இருட்டிட்டு வரும் இல்லையா, அப்படி இருந்துச்சுனாவே அதிகமாக மழை பெய்யுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் ஷாக்கெட் சொல்லியிருப்பேன். மேகம் மௌனமாக இருந்துச்சுனாவே, மவுண்ட் சிண்ட்ரோம், மேகம் மௌனமாக இருந்துச்சுனாவே அதிகமாக மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்போ கம்மியாக மழை பெய்யுறது எதுப்பா? ராஜா ஜெயிக்கலனா மழையே பெய்யாதான், ராஜா ஜெயிக்கலனா மழையே பெய்யாதான். அப்போ ராஜானா ராஜஸ்தான், ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் அப்படின்ற இடம் தான் மிக குறைவான மழைப்பொழிவு உள்ளது மாநிலம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையிலே இல்லைன்னு கேட்குறாங்க. சீக்கிய மதம் இன்னும் இருக்கு, இஸ்லாமிய மதம் இன்னும் இருக்கு, ஜொராஸ்ட்ரியம் கூட இன்னும் இருக்கு. அப்போ என்ன இல்லை? இந்தியாவில் நடைமுறையிலே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா கன்ஃபியூசியஸ் மதம். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்? கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, அதனால இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆனதுனால இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. மொத்தம் 22 அலுவலக மொழிகள் இருக்கு. அலுவலக மொழிகள்னா என்ன அப்படின்னா இதுலலாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த அலுவலக மொழிகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அலுவலக மொழி தெரிஞ்சவங்க தான் இந்தியாவில் இருப்பாங்க. ஓகேங்களா, அலுவலக மொழிகள் அப்படின்ற அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் அங்கீகரித்து வச்சிருக்காங்க. அதான் அலுவலக மொழிகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அலுவலகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அலுவலக மொழிகள். ஓகேங்களா, இதெல்லாம் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு குடியுரிமை வாங்கணும், வெளிநாட்டில் வந்திருக்கீங்க, ஒரு குடியுரிமை வாங்கணும்னா கூட இந்த அலுவலக மொழிகளில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ அலுவலக மொழிகளை பற்றி ஏதாவது கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஆமாம் இருக்குது. தமிழில் திராவிட மொழிகள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. 28 திராவிட மொழிகள் அப்படின்னா 28, அலுவலக மொழிகள் அப்படின்னா 22. குழம்பிடக்கூடாது. ஓகேங்களா, அலுவலக மொழிகள் அப்படின்னா டூடு விட்டு அழுவாங்கல்ல, டூடு விட்டு அழுவாங்க. ஓகேங்களா, டூடு விட்டு அழுவாங்க, டூ விட்டு அழுவாங்க அலுவலக மொழிகள். அதே மாதிரி திராவிடர்கள் டூயட் பாடுவாங்க. திராவிட உதடுகள் என்னது, ஆரிய உதடுகள் உன்னதுன்னு ஒரு பாட்டு கூட வரும், விசால் பாட்டு. அப்போ திராவிடர்கள் தான் டூயட் பாடுவாங்க. 28 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிடர்கள் தான் டூயட் பாடுவாங்க. நெக்ஸ்ட் 22 டூடு விட்டு அழுதுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுவலக மொழிகள் மொத்தம் டூடு. ஓகேங்களா, இன்னொன்று அலுவலக சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு, 1963. ஓகேங்களா, ஆறுமுகம் தான் அழுவான், டூடு விட்டு ஆறுமுகம் தான் அழுவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அலுவலக சட்டம் எந்த வருஷம், அலுவலக மொழிகள் சட்டம் எந்த வருஷம்னா 1963 அப்படின்றதா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மாநிலத்தில் ஓணம் பண்டிகை எங்கே கொண்டாடப்படுதுன்னு கேட்குறாங்க. ஐயா, ஓணமா வந்துட்டு மோகினி மாதிரி கேவலமாக டான்ஸ் ஆடுது பாரு அப்படின்னு ஷாக்கெட் சொல்லி வந்திருப்போம். ஓணம் மாதிரி இருந்துட்டு ஓணம் பண்டிகை, மோகினி மாதிரி கேவலமாக டான்ஸ் ஆடுது பாரு மோகினி ஆட்டம். ஓணமும் மோகினி ஆட்டமும் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது கேவலமா அப்படின்னு சொன்னோம், கேரளாவில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் என்ன வார்த்தை யூஸ் பண்ண, ஃபர்ஸ்ட் அந்த நூல் எழுதுனது யார், அதில் என்ன வார்த்தை ஸ்பெசிஃபிக்காக ஃபேமஸ் ஆனிச்சு, அதை யார் எழுதுனாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். எங்கள் மாமாவுக்கு எனக்கு பல வேற்றுமை இருக்கும், ஆனால் ஒரு ஒற்றுமை என்னன்னா டிஸ்கவரி சேனல் பார்ப்போம். மாமானாவே நம்ம ஜவஹர்லால் நேரு மாமா சொல்லுவோம். மாமாவுக்கு எனக்கு பல வேற்றுமை இருக்கு, ஆனால் அந்த ஒற்றுமை என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. மாமாவுக்கு எனக்கும் பல வேற்றுமை இருக்கு, அந்த ஒற்றுமை என்னன்னா எனக்கு டிஸ்கவரி சேனல் பார்ப்போம். அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தையை, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு தான் இந்தியா. அந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணது ஜவஹர்லால் நேரு. அவர் எதில் யூஸ் பண்ணியிருக்காரு? தன்னோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதினது யாருனாலும் ஜவஹர்லால் நேரு தான். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்குனது யாரு அப்படின்னாலும் ஜவஹர்லால் நேரு தான். என்ன ஷாக்கெட் பார்த்தோம், எங்கள் மாமாவுக்கு எனக்கு பல வேற்றுமை இருக்குங்க, ஆனால் ஒரு ஒற்றுமை என்னன்னா டிஸ்கவரி சேனல் பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மித், ஏவி ஸ்மித் இந்தியாவை என்னன்னு சொல்றாரு அப்படின்னு இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்றாரு. ஸ்மித் இந்தியாவில் இருக்கவங்களா ஸ்மூத்தான இனம், அப்போ ஸ்மித் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மூத்தான இனம் தான் ஸ்மித் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது மாதிரியே ஒரு விஷயம் தமிழில் இருக்கும். மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ச அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாரு. இந்தியா வந்து மொழிகளின் அருங்காட்சியகம் சொன்னது யார் அப்படின்னா ச அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது யார் அப்படின்னா ஸ்மித். ஓகேங்களா, இன்னொன்று மொழிகளின் காட்சி சாலை. ஓகேவா, அப்படி சொன்னது யார் அப்படின்னா ச அகத்தியலிங்கம். இனங்களின் அருங்காட்சியகம் யார் அப்படின்னா ஸ்மித். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகள் தான் அந்த பகுதியின் நிலவியல் கூறுகளையும் காலநிலையும் பெரிதும் பாதிக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கை அதோட நிலவியல் கூறுகளையும் காலநிலையும் பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்திலும் கேட்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், மழை அதிகமாக இருக்குது, மேகம் மௌனமாக இருந்தால் செம்ம மழை, அதிக மழை பெய்யும். அப்போ மேகம் மவுண்ட் சிண்ட்ரோம், மேகாலயா மவுண்ட் சிண்ட்ரோம். அதே மாதிரி ராஜா ஜெயிக்கலன்னா அவ்வளோதான், மழையே பெய்யாது அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ ராஜா ஜெயிக்கலனா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல செம்மொழியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்ல செம்மொழியா அறிவிக்கப்பட்டது 2004 அக்டோபர் 12. அது ரொம்ப முக்கியம், டேட் ரொம்ப முக்கியம், அக்டோபர் 12. ஓகேங்களா, அப்ப செம்மொழினா ஃபர்ஸ்ட் என்னங்க, எப்போ இருந்து கொடுத்தாங்கன்னா, ஆமா 2004 இருந்து கொடுத்தாங்க செம்மொழி தகுதி. 2004 இருந்து எத்தனை இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செம்மொழிகள் அப்படின்னு கூட்டுங்க 6 வரும். செம்மொழிகள் அப்படின்ற வார்த்தை கூட்டுங்களேன், மொழிகள் கூட்டுங்க, மொத்தம் 6 லெட்டர் வரும். மொத்தம் 6 இதை செம்மொழிகளை அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, தமிழ். தமிழ் ஃபர்ஸ்ட் செம்மொழி 2004. அப்புறமா 2004, அப்புறம் 2005 சமஸ்கிருதம். 2005 சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் 2008 தெலுங்கு கன்னடம். 2008 தெலுங்கு கன்னடம். 2008 தெலுங்கு கன்னடம். ஓகேங்களா, அப்போ மொத்தம் 2 வந்துச்சுங்க, மொத்தம் 4. 2013 மலையாளம். 2014 ஒடிசி. ஓகேங்களா, இப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் 2004 தமிழ் 2000. ஓகே, எழுத்து கொஞ்சம் கேவலமாக தான் வருகிறது. 2004 தமிழ் செம்மையாக பேசணும், அதை நான் தமிழ் நல்லா செம்மையாக பேசுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லான 4 செம்மையான செம்மொழிகள் அறிவிச்சது. நெக்ஸ்ட் 2005 அஞ்சலி செம்மையாக சமைக்கும்னா சமஸ்கிருதம். அஞ்சலி செம்மையாக சமைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சலி செம்மையாக சமைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 2008 எட்டப்பன் தெளிவாக கன்னடிப்பான். அப்போ தெலுங்கு கன்னடம். தெளிவானா தெலுங்கு, கன்னடம்னா கன்னடிப்பானா கன்னடம். ஓகேங்களா, அப்போது 2008 தெளிவாக கன்னடிப்பான். எட்டப்ப வந்து தெளிவாக கன்னடிப்பான் பார்த்தோம். அப்போ தெலுங்கும் கன்னடமும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 2013. நீ மலைக்கு போனால் செம்மையாக பேய பார்க்கலாம். ஆனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், செம்மையா அப்படின்னா செம்மொழிகள். பேய்னாவே நம்ம ஷக்கெட்டில் 2013 பேய் தான், 13 நம்பர் வீடுனாவே பேய் தான். அப்போ மலைக்கு போனால் நம்ம செம்மையாக பேய பார்க்கலாம். மலையாளம். ஓகேங்களா, செம்மையாக இருக்க ஒரு நாள் ஓடி போகிறோம், ஒன்று நாள் ஓடி போகிறோன்னா ஒடிசி. ஓகேங்களா, இதெல்லாம் ஒடிசா. இந்த மொழிகள்லாம் செம்மொழிகள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 6 மொழிகள் செம்மொழிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பிகு திருவிழா எங்கன்னா அஸ்ஸாம். என்ன அசால்ட்டாக பிஹேவ் பண்ணுற, ரொம்ப ஓவராக அசால்ட்டாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நீக்ரோக்கள் நம்ம யார் சொல்கிறோம்? நீக்ரோக்கள்லாம் என்னது ஃபஸ்ட்? நீக்ரோக்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னடா நீக்ரோமாக இருக்கா அப்படின்னா கருப்பாக இருக்கான்னு அர்த்தம். இந்திய இனம். நீக்ரோக்கள் அப்படின்னா நிக்ரோக்கள் அப்படின்னா இந்திய இனம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கடற்கரை பகுதிகள் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. ஜொராஸ்ட்ரியம் அப்படின்றது என்னது? அது ஒரு மதம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எந்த மதம் வந்து இல்லாமல் போயிடுச்சு, நடைமுறையில் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்தோம். அதில் ஜொராஸ்ட்ரியம்னு பார்த்தோம். ஜொராஸ்ட்ரியம் அப்படின்னா ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, குடிமையில் 6th ஃபர்ஸ்ட் பாடம் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் பாடம். ஓகேங்களா, சமத்துவம் பெறுதல்னு ஸ்டார்ட் ஆகும். பின் வருவனவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் இல்லைன்னு கேட்குறாங்க. சமூகமயமாக்கல் வச்சு பாரபட்சம் பார்ப்பாங்க, பொருளாதார நன்மைகளை வச்சு பாரபட்சம் பார்ப்பாங்க, அதிகார ஆளுமையை வச்சு பாரபட்சம் பார்ப்பாங்க. பட் புவியியல் வச்சு பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, புவியியல். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது எது அப்படின்னா புவியியல் தான். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது என்னன்னு கேட்குறாங்க. பாலின அடிப்படையில் இருக்கிறது பாலின பாகுபாடு, ஜாதி அடிப்படையில் இருந்தால் ஜாதிய பாகுபாடு, மத அடிப்படையில் இருந்தால் மத பாகுபாடு. இப்போ பாலின அடிப்படை அப்படின்னா அது பாலின பாகுபாடு. நெக்ஸ்ட் பாருங்க, பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் எதை வச்சு சித்தரிக்கிறாங்க அப்படின்னா ஒத்த கருத்தை என்ன பார்த்தோம். இது என்ன, ஒரு டிவி சேனலே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பையனாவே வேலைக்கு போகணும், பொண்ணுனாவே வீட்டு வேலை தான் பார்க்கணும். இப்போ பாத்ரூம் கழுவுறதுக்குலாம் நம்ம இப்போ ஏதாவது துணி துவைக்கிறதுலாம் யார் சொல்கிறோம், யாரோ ஒரு அம்மாவும் ஒரு பையனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் கீழே விழுந்துட்டான். உடனே அச்சோ அவங்க அம்மா திட்டுவாங்க போ அப்படின்றாங்க. அப்பா திட்ட மாட்டாங்களா, அவங்களுக்கு அக்கறை இல்லையா? பட் அம்மா தான் திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா தான் வந்து துணி துவைக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது என்ன சித்தரிக்கிறாங்க, ஒர்க்கு அப்படின்னாவே பசங்களை காட்டுறது, வீட்டு வேலை, அதுவும் இல்லாமல் ஒரு அழகு ஆடை, இது மாதிரிலாம் ஒரு பெண்களை காட்டுறது, சித்தரிக்கிறதுக்கு அது மாதிரி இந்த விஷயம்னாவே பெண்கள் தான். இப்போ பான் பிராக்கு போய் இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னாவே, அந்த பீடி குடிக்கிறாங்க அப்படின்னாவே பசங்களை தான் காட்டுறது. அப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பையங்க மட்டும் தான் பண்ணணும், இதெல்லாம் பொண்ணுங்க மட்டும் தான் பண்ணணும், இதெல்லாம் பசங்க மட்டும் தான் பண்ணணும். அவங்களே ஒரு ஒத்த கருத்து உருவாக்குறாங்க. அப்போ ஒத்த கருத்து எதன் மூலியமாக உருவாக்குது? திரைப்படங்கள் மூலியமாக,
விளம்பரங்கள் மூலியமா, தொலைக்காட்சி தொடர்கள் மூலியமா, இதெல்லாம் ஒத்த கருத்து. இப்போ ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும், ஆண்களை வந்து செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ், ஃபோர்த் மேரேஜ் பண்ணாலும் தப்பே கிடையாதுன்ற மாதிரி, அதெல்லாம் ஒரு கெத்து மாதிரியோ, அதில் ப்ளே பாய் அப்படின்ற மாதிரியோ, அதே பொண்ணுங்க பண்ணுனா அந்த 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 வார்த்தைக்கு வேற அர்த்தம் இல்லையா? ஆனால் பசங்க பண்ணால் அது அவ்வளோ ஜாலியாக ப்ளே பாய் அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. அது மாதிரி பசங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணால் அது பசங்களாக தான் இருக்கணும். இதெல்லாம் பொண்ணுங்கன்னா வீட்டு வெளியே கூடாது, குடியத்தில் நிமிரக்கூடாது அப்படின்னு படத்தில் காட்டி அந்த ஒத்த கருத்து உருவாயிடுச்சு அப்படின்றாங்க. திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் இதெல்லாம் ஒத்த கருத்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்னன்னு கேட்குறாங்க. இந்தியா 2020 அவர் தான் எழுதினார். அக்னி சிறகுகள் தலைவர் தான் எழுதினார். எழுச்சி தீபங்கள் அம்பேத்கர் அப்துல் கலாம் அவர்கள் தான் எழுதினார். ஓகேங்களா? அப்போ அப்துல் கலாம் எழுதினது இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் இதெல்லாமே யார் எழுதினது அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் தான் எழுதினது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 97. அப்துல் கலாம். ஓகேங்களா? அப்துல் கலாம் எப்போ வாங்கினாங்கன்னா 97. அது நமக்கு தெரியும். 97ன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி 90ல் யார் வாங்கினாங்க? 90ல் யார் வாங்கினாங்க? அம்பேத்கர் வாங்கினாங்க. மண்டேலாவும் வாங்கியிருப்பாங்க. நம்ம என்ன ஷாக்கெட் பார்த்துருப்போம்? உங்களுக்கே தெரியும் அந்த கெட்ட வார்த்தை என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம்ஜிஆர் என்ன எப்போ வாங்கியிருப்பாங்க? 1988. 1988 எம்ஜிஆர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார், அதனால் 8 இடி தான் வாங்கினார் அப்படின்னு பார்த்துருப்போம். 88 இடி தான் வாங்கினார், அதனால் 88. ஓகேங்களா? 88. நெக்ஸ்ட் பாருங்கள், காமராஜர் எப்போ வாங்கினாங்க? 1976. எல்லாருமே காமராஜருக்கு பாரத ரத்னா கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு நல்லவராக வாழ்ந்தார். எல்லாருமே சேர்ந்து தான் கொடுத்தாங்க காமராஜருக்கு. எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்க. அப்போது காமராஜர் அப்படின்னா 1976 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. எம்ஜிஆர் 88 தான் எம்ஜிஆர் வாங்கினார். நெக்ஸ்ட் அம்பேத்கரும் மண்டேலாவும் 90ல் வாங்கினாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? விஸ்வநாத ஆனந்த் முதல்ல கிராண்ட் மாஸ்டருக்கான ஆண்டு என்ன அப்படின்னா 98. இதே 98 தான் அமர்த்திய சென் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். எக்கனாமிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுன்னு பாருங்க. கேரம் ஆடுறது எப்பவுமே இளமையாக தான் இருப்போம். கேரம் ஆடுறவங்களாம் இளமையாக தான் இருப்பாங்க. இளமையாக இருக்கவங்க கேரம் ஆடுவாங்க. அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழ் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஷாக்கெட்டில் முன்னாடி விட்டுருப்போம். யாராவது பார்க்கல அப்படின்னா அரசியலமைக்கான ஃபுல் ஷாக்கெட் வீடியோ போட்டிருப்போம். ஐ மீன் அரசியலமைப்பில் வரக்கூடிய அத்தனை விதிகளுக்கும் ஷாக்கெட் போட்டிருப்போம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது அத்தனைக்கும் விதிகள் ஷாக்கெட் போட்டிருப்போம். அதுவே பாருங்கள். ஜாதி, மதம், இனத்தை பற்றி பேசினா பாஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. நம்ம ஷாக்கெட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க? இப்போ தான் பார்த்தோம், 90 அப்படின்னு சொல்லிட்டு மேலே. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் இந்தியாவில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. கன்னிகள் தான் சூப்பராக படிப்பாங்க. ஆனால் கம்மியாக தர்மம் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம். ரொம்ப கம்மியான கல்வி அறிவிங்கன்னா தர்மபுரி அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பது மற்றவர்களை பற்றிய எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஒத்த கருத்து. அவங்களே எல்லாமே சேர்ந்து அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. அதனால ஒத்த கருத்து. டேஸ் ஆமாண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார் அப்படின்றாங்க. ராமேஸ்வரத்தில் 1931 தான் பிறந்தார். ஓகேங்களா? ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்தாருன்னு பார்த்துருப்போம். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதை முதல்ல பெற்றது யார் அப்படின்னா விஸ்வநாத ஆனந்த். ஓகேவா? விஸ்வாசமா இருக்கேன் கேள்ரா அப்படின்னு ஷாக்கெட் பார்த்துருப்போம். விஸ்வநாத ஆனந்த் விஸ்வாசமா இருக்கேன் கேள்ரா தான் கேல் ரத்னா. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் எங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான படிப்பறிவு அப்படின்னாலும் தர்மபுரி தான். குறைந்த பாலின விகிதம் அப்படின்னாலும் தர்மபுரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பாரபட்சம் அப்படின்றது பிறரை பற்றி எதிர்மறையா மதிப்படுறது. இவங்களை மட்டும் ஹையா, இவங்களை மட்டும் தாழ்வா, எதிர்மறையா பண்றது தான். என்னப்பா இப்படி பாரபட்சம் காட்டுற அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஒத்த கருத்து உருவாதல். ஒத்த கருத்து எப்படி உருவாகும்? தவறான பார்வை, தவறான கருத்து தான் ஒத்த கருத்து உருவாகிறது. அதை மேலேயே பார்த்தோம் இல்லையா? மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் தான் இது பண்ணுறது தான் ஒத்த கருத்து உருவாகிறது. நெக்ஸ்ட் பாருங்க. பாகுபாடுனா என்ன அப்படின்னா பாகுபாடுனா என்னன்னா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக கருதுறது. என்னப்பா ஒரு பையனை இப்படி வளர்த்துருக்கு, ஒரு பையன் இப்படி வளர்த்துருக்கு, ஏன் பையனுக்குள்ள பாகுபாடு காட்டிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களே. மற்றவர்களை காட்டிலுமே மற்றவங்களை கம்பேரிஷன். பாகுபடுறது கம்பேரிஷன் பண்ணி மற்றவங்களை கீழே மற்றவங்க மேலே இது பண்ணுறது. சிலரை தாழ்வாக நடத்துறது. மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துறது தான் பாகுபாடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 14, 17 வச்சு நீங்கள் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் போடலாம். ஆர்டிகல் 14 ஒரு நாளாவது என்ன சமமாக நடத்திருக்கிறியா அப்படின்னு நம்ம ஷாக்கெட் பார்த்துருப்போம். 17 ஒரு ஏழைகளை கூட தீண்டக்கூடாதுன்னு நம்ம ஷாக்கெட் பார்த்துருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ செகண்ட் பருவத்தில் ஃபர்ஸ்ட் பாடம் பார்க்குறோம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியது யாரும் கேட்குறாங்க. தேசிய பாடலான வந்தே மாதரம். ஓகேங்களா? இதுக்கு பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதம் அப்படின்னா ஜனகணமன.
தேசிய கீதம் அப்படின்னா ஜனகண மனம். இப்போ தேசிய கீதத்தையும் சரி தேசிய பாடலையும் சரி பாடினது யாருன்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் ரெண்டையுமே பாடினது யாருன்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பாடினது யாரு அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அது ரெண்டுக்குமே ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் தான். அதில் எந்தவித கருத்தும் கிடையாது. ஆனால் இயற்றியவர்கள் வேற வேற. தேசிய பாடலை இயற்றினவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, தேசிய கீதம் இயற்றினவர் ரவீந்திரநாத் தாகூர். ஆனால் ரெண்டையுமே பாடினது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநாட்டில் பாடினது யாரு ரெண்டுமே முதல்ல பாடினது யாருன்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகேவா? இந்தியாவின் தேசிய கீதம் இது ஜனகண மனம். சில பேர் மேம் எனக்கு பாடலுக்கும் கீதமே குழம்புது மேம், தேசிய பாடல்னா என்ன கீதம்னா என்னன்னு குழம்புது மேம் அப்படின்னா வந்தே மாதரம் நம்ம பாடுவோம் இல்லையா, அதான் தேசிய பாடல். ஓகேங்களா? தேசிய கீதம்ன்றது ஜனகண மன. தேசிய கீதம் அப்படின்றது ஜனகண மன. கீதாவும் ரவியும் ஓடி போயிட்டாங்க ஜனங்கள்லாம் சொன்னாங்கப்பா. கீதாவும் அப்படின்னா தேசிய கீதம், ரவியும் ரவீந்திரநாத் தாகூர் ஓடி போயிட்டாங்கன்னு ஜனங்கள்லாம் சொன்னாங்க ஜனகண மனம். அப்போ கீதாவும் ரவியும் கீதத்தை தேசிய கீதம் எழுதுனது ரவி. அவர் என்ன பாடல் எழுதினார், எதை நம்ம தேசிய கீதம் சொல்கிறோம்னா ஜனகண மனம். அப்போ கீதாவும் ரவியும் ஓடிட்டாங்கன்னு ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு குழம்பாது. நெக்ஸ்ட் ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதாது யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டாஸ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுறோம். அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்தாரு. அவர் அகிம்சைக்காகவே வாழ்ந்து கடைசி வரைக்கும் அகிம்சை கையாண்டதுனால அவரோட பர்த்டேவை நம்ம அகிம்சை தினமாக கொண்டாடுறோம். நம்ம தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம், கரு நீளம் தான், வெளிர் நிலம் கிடையாது. கூற்று காரணத்தில் வெளிர் நிலம் கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த கூற்றை தப்பு நீங்க போகணும், கரு நீளம். ஓகேங்களா? கரு நீளம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எங்க இருக்கு அப்படின்னா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையோட மியூசியத்தில் இருக்கு. அப்போ முதல்ல அந்த கொடியை பறக்க விட்டுருக்காங்க. முதல்ல அது தேசிய கொடி பறக்க விட்டுருக்காங்க. அப்போ அது என்னவா இருக்கும், புனிதமாக தான் இருக்கும். அதனால புனித ஜார்ஜ் கோட்டையில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா ரவியும் கீதாவும் ஓடி போயிட்டாங்கன்னு ஜனங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கீதம் பாடுவது. தேசிய கீதம் பாடுறதுக்குலாம் ஃபண்டு கேட்குறாங்கப்பா, காசு கேட்குறாங்கப்பா. தேசிய கீதம் பாடுறதுக்குலாம் ஃபண்டு கேட்குறாங்கப்பா. ஃபண்டுனா 52 52 வினாடிகள், 52 வினாடிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 52 செகண்ட்ஸ் தான், மினிட்ஸ் கிடையாது. 52 செகண்ட்ஸ், 52 வினாடிகள் தான். அப்புறம் 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ஃபர்ஸ்டே சொன்னா தேசிய பாடல்னாலும் தேசிய கீதம்னாலும் பாடுறது யாருன்னு கேட்டாங்கன்னா யார் சொல்லணும்? நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான் சொல்லணும். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் தான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, தேசிய பாடலை பாடினது யார், தேசிய பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், தேசிய பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் என்ன பார்த்தோம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இதே தான் தேசிய பாடலான வந்தே மாதத்தை இயற்றுறது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பட் ஆனால் பாடினது யார் இங்கே கொடுத்துருக்காங்க, ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தை இயற்றியவர் இவர் தான். ஆனால் தேசிய பாடலை பாடினதும் இவர் தான். தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே பாடினது யாருன்னு கேட்டாங்க, ரவீந்திரநாத் தாகூர் தான். இயற்றினதா வேறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, விடுதலை நாளின் போது டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றினது யாரு அப்படின்னா விடுதலை நாளின் போது யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர். விடுதலைக்கு குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர் தான் குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தேசிய லட்சணை சாரநாத்தில் உள்ள அசோகத்தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவின் தேசிய கனி நம்ம தெரியும், மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி எங்க நெய்யப்படுது, குடியாத்தம் அப்படின்றதுல நெய்யப்படுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குடியாத்தம். இது ரொம்ப முக்கியம். குடியாத்தம் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? வேலைக்கு போனால் தான் நம்ம சுதந்திரமாக குடிக்க முடியும். வேலைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்கு போனால் தான் அப்படின்னா வேலூர், சுதந்திரம் அப்படின்னா சுதந்திர தன்னைக்கு கொண்டு வரப்பட்ட குடிக்க முடியும்னா குடியாத்தம். ஓகேங்களா? வேலைக்கு போனால் சுதந்திரமாக குடிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா. ஓகேங்களா? ஏன்னா பிக்காலி பைய மாதிரி பண்ணி வச்சிருக்க தேசிய கொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடி வடிவமைத்தவர் யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சக ஆண்டு முறையை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா கனிஷ்கர். 72 தான் சக ஆண்டு நம்ம சொல்கிறோம். சக ஆண்டை உருவாக்குனது யார் அப்படின்னா கனிஷ்கர். உனக்கு தெரியுமா, கனி சாப்பிட்டா சாகவே மாட்டாங்களாம். 78 கனி சாப்பிட்டா சாகவே மாட்டாங்களாம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெழுட்டு பசங்களாம் கனி சாப்பிட்டா சாகவே மாட்டாங்க. கெழுட்டு பசங்க, அதாவது நல்லா வயசானவங்க. கெழட்டுனா 7 8 தான் நம்ம கிழட்டுன்னு சொல்லுவோம். 7 8 தான் நம்ம கிழட்டு, 7 8 கிழட்டு அப்படின்னு சொல்லுவோம். கெழுட்டு பசங்களாம் கனி சாப்பிட்டா சாகவே மாட்டாங்க. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிஷ்கர் சக ஆண்டு 78 தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை. இந்தியாவில் மிக நீளமான ஆறு கங்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 2 5 பழைய புக்கில் 2 5 10 இருக்கும். அப்புறம் நம்ம ஷாக்கெட் பார்த்துருப்போம் 2 5 10 கங்கா எங்கள் சொத்து அப்படின்னு பார்த்துருப்போம் கங்கையில். இதை நம்ம தேசிய ஆறு அறிவிச்சது 2008. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தது யாருன்னா உதயகுமார்.
இந்திய நாட்டின் குறியீட்டை உருவாக்குனாருன்னா உதயகுமார். என்ன டிஸ்ட்ரிக்ட் அவர்? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? அப்போது கீழே விழுந்தா காசு உதயமாகும், நம்ம கீழே விழுந்தா காசு உதயமாகும், கீழே விழுந்தா காசு உதயமாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே விழுந்தா காசு உதயமாகும், விழுந்தா அப்படின்னா விழுப்புரம், உதயமாகும் உதயகுமார். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் மொத்தம் எத்தனை ஆரங்கள்லாம்? 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்குது. அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சிறப்பாக இருக்கணுன்றதுனால 24 நம்ம ஞாபகம் வச்சுருந்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான்முக சிங்கம் தற்போது எங்கே இருக்குன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ? 1950. தேசிய கீதம். இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியானது எது அப்படின்னா தேசிய நுண்ணுயிரி அப்படின்னா பாக்டீரியா. எந்த பாக்டீரியா நம்ம தேசிய நுண்ணுயிரி எடுத்துருக்கோம்? லாக்டோபாசிலஸ், தயிரில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? லாக்டோபாசிலஸ். நெக்ஸ்ட் பாருங்க, காவி அப்படின்றது எதை குறிக்கிறது? தைரியத்தை. வெள்ளைன்றது நேர்மையை, அமைதியை, தூய்மையை குறிக்கிறது. குதிரைனா ஆற்றல். அதே மாதிரி காலையில என்னன்னு கேட்குறாங்க? உழைப்பு. காலை எழுந்து வந்து உழைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழம்பிடும் உங்களுக்கு. காலையில் எந்திரிச்சது வந்து உழைக்கிறாங்க, அப்போ உழைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை ஆற்றலாக ஓடும். அப்போ அதனால 1947 நம்ம விடுதலை நாள் அப்படின்னும் 1950 நம்ம குடியரசு நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு? தேசிய கீதம் என்ன பார்த்தோம்? ரவியும் கீதாவும் ஓடி போயிட்டாங்கன்னு ஜனங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா? அதான் ரவியும் கீதாவும் ஓடி போயிட்டாங்கன்னு ஜனங்கள்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பக்கிம் சந்திர சட்டர்ஜி என்ன பண்ணா? தேசிய பாடல் பண்ணாரு. பக்கிம் பாடல். பிங்காலி வெங்கையா என்ன பண்ணாரு? பிக்காலி பைய மாதிரி தேசிய கொடி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோமா? அப்போ பாம்பே. மேக்னாத் சாகா அப்படின்றது யாரு அப்படின்னா வான் இயற்பியலாளர். மேக்னாத் சாகா வான் இயற்பியலாளர். ஓகேங்க? சாகா. இப்போ சாகரவங்களாம் எங்கே போவாங்க? வானத்துக்கு தான் போவாங்க. சாகரவங்களாம் வானத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பொருந்தியதின் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. தேசிய ஊர்வனம் எதை சொல்கிறோம்? அதாவது தேசிய ஊர்வனம் நம்ம ராஜநாகம் சொல்லுவோம். தேசிய நீர்வாழ் விலங்கு. அதாவது இந்த பொருந்தாதுன்னு கேட்டக்கூடாது, பட் இதை பொறுத்த சொல்லியிருந்துருக்கணும். ஓகேங்களா? தேசிய ஊர்வனம் எது? ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு எது? டால்பின். தேசிய பாரம்பரிய விலங்கு எது? அப்படின்னா யானை. தேசிய பாரம்பரிய விலங்கு என்ன? யானை. பட் இங்கே கொடுக்கல. தேசிய நுண்ணுயிர் எது அப்படின்னா லாக்டோபாசிலஸ். ஓகேங்களா? லாக்டோபாசிலஸ். தேசிய பாரம்பரிய விலங்கு எது? தேசிய விலங்கு புலி. தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தேசிய பாரம்பரிய விலங்கு அதான் புலி, அதான் பொருந்தாது அப்படின்றாங்க. அதாவது இங்கே ஒன்று பொறுத்த சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பொறுத்துறதுலேயே எது பொருந்தாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பொறுத்த சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி பொருத்தும் போது எது ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த புலின்றதான். புலிக்கு தான் என்ன இருக்கணும்? யானை இருந்திருக்கணும். யானை தேசிய விலங்காகும். புலி தேசிய விலங்காகும். யானை தான் தேசிய பாரம்பரிய விலங்கு போட்டிருக்காங்க. அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கும். தேசிய கொடியின் நீல அகலம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது. கரெக்டு தான். அசோக சக்கரம் 24 ஆரங்களே கொண்டது. கரெக்டு தான். அசோக சக்கரம் கரு நீளம் ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, கரு நீளம் பார்த்தோம். ஓகேங்களா? இங்கே தானே பார்த்தோம் கரு நீளம் அப்படின்னு பார்த்தோம். தேசிய கொடி கரு நீளத்தில் உள்ள கரு நீளத்தில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். கரெக்ட். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா இல்லை சென்னை புனிதமாக வச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? புனித ஜார்ஜ் கோட்டையில் வச்சிருக்கோம். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாதத்தில். ஆமாம், கரெக்ட் தான். முதல்ல நான் வேலைக்கு போகணும்டா அப்போ தான் சுதந்திரமாக குடிக்க முடியும். முதல்ல வேலைக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாதத்தில் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்பட்டது. கரெக்ட். நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுது. தவறு. நவம்பர் 26 அன்று அரசியலமைப்பு நாள் தான் கொண்டாடப்படுது. அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுது. தப்பு. அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 6th செகண்ட் டேர்மில் செகண்ட் பாடம் பாருங்க. அரசியலமைப்பு தினம் எனக்கு பார்த்தோம். இப்போ தான் நவம்பர் 26 அப்படின்றது. அரசியலமைப்பு சட்டத்தை டேஸ் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. ஆமாம், நம்ம இப்போ 1949 ஜனவரி 26 நாள் ஏற்றுக்கிட்டோம். அடுத்த மாதமே, அதாவது அடுத்த மாதம்னாலும் அடுத்த வருஷம் பிறந்துருமா? அப்போ 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் நம்ம குடியரசு தினம் ஆனோம். ஆனால் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்போ ஒரு மாதம் முன்னாடினாலும் அடுத்த முன்னாடி வருஷம் வந்துடும். 1949 நவம்பர் 26 இதுதான் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க. 2016 வரைக்கும் 101 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ 106 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது அடிப்படை உரிமை அன்று. எது? சுதந்திர உரிமை அடிப்படை உரிமை தான் 19 சொல்லுது. சமத்துவ உரிமை 14 ஆர்டிகல் 14 சொல்லுது. கல்வி பெறும் உரிமை, ஆமாம் கல்வி பெறும் உரிமை நமக்கு 21A சொல்லுது. ஆனால் ஓட்டுரிமை அப்படின்றது அடிப்படை உரிமை கிடையாது.
ஓட்டுரிமைன்றது அடிப்படை உரிமை கிடையாது. அடிப்படை உரிமை மீறினா டேரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். பட் ஓட்டுரிமை இவனுக்கு கிடைக்கலன்றதுனால சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் போக முடியாது. அடிப்படை உரிமை இது கிடையாது அப்படின்னா ஓட்டுரிமை தான். ஓட்டுரிமைக்கான ஆர்டிகல் என்னன்னா 326 3 × 2 = 6 சொல்லி ஓட்டு போடலாம். 3 அதாவது 3 2 6 சொல்றவங்க தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 2 6 சொன்னா ஓட்டு போட முடியும். அப்போ ஓட்டு உரிமை அப்படின்றது 326. நெக்ஸ்ட் இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்ன அப்படின்னா 18. முன்னாடி 21 இருந்துச்சு. ராஜீவ்காந்தி அவர்கள் 61வது ஆமெண்ட் ஆக்டின் படி 1988 61வது ஆமெண்ட் ஆக்டின் படி 18 குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, வயது வந்து ஒரு வாக்குரிமை. ஓகேங்களா, இதுக்கான ஆர்டிகல் தான் 326. ராஜீவ்காந்தி அவர்கள் தான் 61வது ஆமெண்ட் ஆக்டின் படி 1988 21 18 குறைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக யார் இருந்தார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, தலைவருக்கு பிரசாதம் கூட பார்த்துருப்போம். ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா அம்பேத்கர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நம் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் எதன் மூலியமாக ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஆர்டிகல் 32 அடிப்படை உரிமை மீறிச்சுன்னா டேரக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அதுதான் நம்மளோட அடிப்படை உரிமை உறுதி செய்யும் பாதுகாக்கும்னு சொல்லிட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா நடைமுறை வந்ததுன்னு நம்ம குடியரசு தினம் சொல்கிறோம். ஏற்றுக்கொண்டது நவம்பர் 26 தான் ஏற்றுக்கிட்டோம். 1949 நவம்பர் 26. பட் இங்கே ஜனவரி 26 1950 நம்ம நடைமுறையை படுத்திட்டோம் அப்படின்றாங்க. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி ஏப்ரல் 1. ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல ஏமாத்தாதீங்க, அனைவருக்கும் கல்வி கொடுங்க. முதல்ல ஏமாத்தாதீங்க ஏப்ரல். முதல்ல ஏமாத்தாதீங்க, அனைவருக்குமே கல்வி கொடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. 3rd அமெண்ட்மெண்ட் 6th மக்களாட்சி. ஆதி மனிதன் பகுதிகளில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கணும். எந்த பகுதியில், அதாவது டேக்ஸ் பகுதியில் வந்திருக்கும். எந்த பகுதியில் அப்படின்னா ஆற்றோரங்களில். ஓகேங்களா, ஆற்றோரங்களில். இப்போ சிந்துன்றது ஒரு ஆற்றோரத்தில் தான் அவங்க குடியேறினாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மக்களாட்சியின் புறப்படம் எங்கன்னா கிரேக்கம். ரொம்ப முக்கியம். கிரேட்டான மக்களாட்சின்னு பார்த்து சொல்லியிருப்போம். கிரேட்டான மக்களாட்சி நம்ம ஷாக்கெட் சொல்லியிருப்போம். கிரேக்கம். ஓகேங்களா, உலக மக்களாட்சி தினம் இதை நம்ம பல தடவை பார்த்துட்டோம். செப்டம்பர் 15. யாராவது மக்களாட்சி தான் நடக்குன்னு சொன்னாங்கன்னா 5 செருப்பாலே அடிக்கணும். யாராவது மக்களாட்சி தான் நடக்குன்னு சொன்னாங்கன்னா மக்களாட்சி நடக்குது. யாராவது மக்களாட்சி தான் நடக்குன்னு சொன்னாங்கன்னா 15 செருப்பாலே அடிக்கணும். செப்பலாலே அடிக்கணும். அதான் செப்டம்பர். ஓகேங்களா, 5 செப்பலாலே அடிப்பேன் அப்படின்னு ஞாபகம். நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார் அப்படின்னா வாக்காளர்கள் தான். மறைமுக மக்களாட்சியில் தான் அவங்களோட பிரதிநிதி வாக்களிப்பாங்க. பட் நேரடி மக்களாட்சினா நேரடியாக மக்களே வாக்களிப்பாங்க. அந்த மக்கள் அப்படின்றது யார் ஓட்டு போடுவாங்க அவங்கள தான். அப்போ ஓட்டு போடுறவங்க வாக்காளர்கள், வாக்களிக்கிறவங்க வாக்காளர்கள். நேரடி மக்களாட்சி செயல்படுத்தும் நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. ஷாக் பார்த்துருப்போம். நேராக போய் சுவிட்சை போய் பார்த்துருப்போம். மக்களாட்சிக்கான வரையறை வகுத்தது யாரு? மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஓகேங்களா, மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்லியிருப்பாரு. மக்களால் மக்களுக்காக மக்களை ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களால் மக்களுக்காக மக்களை ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் ஆப்ரஹாம் லிங்கன். அதான் ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மக்கள் டேஸ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னது? வாக்கு. அவ்வளவுதான். நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சியும் செயல்படுது. பிரதிநிதித்துவ மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி செயல்படுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 3rd டேர்ம்ல செகண்ட் லெசன். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்னவா மாறுது? ஊராட்சிகள்லாம் ஒன்றிணைது. அப்போ ஊராட்சி ஒன்றியம். அவ்வளோதான். தேசிய ஊராட்சி தினம் என்னைக்குன்னா ஏப்ரல் 24. பஞ்சாயத்து தினம்னாலும் ஏப்ரல் 24 தான். தேசிய ஊராட்சி தினம் என்றாலும் தேசிய பஞ்சாயத்து தினம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, தேசிய பஞ்சாயத்து தினம் அப்படின்னாலும் ஏப்ரல் 24 தான். தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னா ஏப்ரல் 24 தான். ஓகேங்களா, ஏங்க பஞ்சாயத்து கழிச்சிட்டு வந்து 24 ஹவர்ஸ் நிற்க வச்சு ஏமாத்துறாங்க. பஞ்சாயத்து கழிச்சிட்டு வந்து 24 ஹவர்ஸும் நிற்க வச்சு ஏமாத்திட்டாங்க. 24 ஹவர்ஸ் நிற்க வச்சு ஏமாத்துறாங்கன்னா ஏப்ரல். இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்படும் நகரம் எதுனா சென்னை தான். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 1801 ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் இப்போ வரைக்குமே சென்னை தான் பழமையான உள்ளாட்சி அமைப்புன்றாங்க. நேரடி அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள, அதாவது நேரடின்னு இந்த இடத்துல வந்துருக்கக்கூடாது, பட் அதை அடிச்சிருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா விழுப்புரம். பட் இப்போதைக்கு இதுதான் விழுப்புரம் பிரிச்சுட்டாங்க. பட் இப்போதைக்கு என்னன்னா சேலம் தான். கரெக்ட் ஆஃபீஸாக கேட்டாங்கன்னா சேலம். பட் புக் வைஸ் கேட்டிருந்தாங்கன்னா சேலமே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா விழுப்புரம். ஸ்கூல் புக்கில் விழுப்புரம் தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதிகப்படியான மக்களாட்சி கொடுத்தது எது அப்படின்னா விழுப்புரம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் சேலம் தான். பட் ஆப்ஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சேலம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீ சேலம் அடிக்குது. உண்மையான ஆன்சர் சேலம்ப்பா. பட் புக்கில் அவங்களுக்கு ஆப்ஷனில் சேலமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புக்கில் சேலம் ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியணும் தாங்க சேலம் வச்சுருக்கோம். புக்கில் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸ்கூல் புக் என்னென்னா அப்படின்னா விழுப்புரம் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா.
கோடிட்டம். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய இந்தியாவிலேயே பேரூராட்சி அப்படின்ற அமைப்பை அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகேவா, தமிழ்நாடுன்னு பேரை சொல்லு போதும், தமிழ்நாடுன்னு பேரை சொன்னாலே போதும், சும்மா அதரும் தமிழ்நாடுன்னு பேரை சொன்னாலே போதும், பேரூராட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுனா 1992. ஓகேவா, பஞ்சாயத்தில் இருக்கவங்கலாம் தொண்டு பண்ணுவாங்க, பஞ்சாயத்தில் இருக்கவங்கலாம் தொண்டு பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லாரும் துண்டு போட்டிருப்பாங்க, தொண்டு பண்ணுவாங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தின் பதவிக்காலம் என்ன? உள்ளாட்சி, அதாவது ஊர் தலைவர்களுக்குலாம் எவ்வளோ வருஷம் அப்படின்னா 5 வருஷம் தான். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்குறாங்க. வாலாஜாபேட்டை. நகராட்சி வேற, மாநகராட்சி வேற. மாநகராட்சினா சென்னை, நகராட்சினா வாலாஜாபேட்டை, வேலூர் மாவட்டம், வாலாஜாபேட்டை. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, வாலாஜாபேட்டை. வால் நகர்ந்துட்டே போகும், வால் தான் நகர்ந்துட்டே போகும், நம்ம எங்கே போனாலும் வால் தான் நகர்ந்துட்டே போகும். வாலாஜாபேட்டை, வால் தான் நகர்ந்துட்டே போகும். நெக்ஸ்ட் மாநகராட்சினா சென்னைக்கு போனால் மானத்தை வாங்கிடுவாங்க, சென்னை தான் மாநகராட்சி. மாநகராட்சி அதான் மானம். சென்னைக்கு போனால் உங்களுக்கு குழம்பின் மேலே தான் டிஃபரன்ஷியேட் சொல்கிறாங்க. சென்னைக்கு போனால் மானத்தை வாங்கிடுவாங்க, அப்போ சென்னை தான் மாநகராட்சி. வெறும் நகராட்சி அப்படின்றது வாலாற்றவங்க தான் நகர்ந்துகிட்டே இருப்பாங்க, வாலாற்றவங்க தான் நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, வாலாற்றவங்க நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. நகராட்சி. கிராம சபை. கிராம சபை அப்படின்றது நிரந்தரமான அமைப்பு, அதை கலக்கவே முடியாது. எத்தனை ஆட்சி பண்ணாலும் கிராம சபை தான். ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது என்னது? ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது என்னது அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். ஊராட்சி ஒன்றியத்தில் யார் தலைவராக இருப்பாங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான். பேரூராட்சி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா, பேரூராட்சி அப்படின்னு எதை சொல்கிறோம்? செயல் அலுவலர். பேருக்கு தான் செயல்படுறாங்க. பேரூராட்சி நம்ம பேரூராட்சி யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா செயல் அலுவலர். சும்மா பேருக்கு தான் வேலை பார்க்குறான், பேருக்கு தான் செயல்படுறான், பேருக்கு செயல்படுறான், சும்மா பேர் வாங்கிறதாக செயல்படுறான் அப்படின்னு ஞாபகம். பேரூராட்சி செயல் அலுவலர் பேர் வாங்கிறதாக செயல்படுறாரு அப்படின்னு ஞாபகம். உள்ளாட்சி தலைவர் அப்படின்றவங்க உள்ளாட்சி தேர்தல் யார் நடத்துவாங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்க, மற்ற எல்லாத்தையுமே இந்திய தேர்தல் ஆணையம் தான் பண்ணுவாங்க. நம்ம மாநிலத்துக்கான தேர்தல் நடத்தக்கூடியது இந்திய தேர்தல் ஆணையம் தான். உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் யார்? மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம். கிராம சபை நிரந்தரமான அமைப்பு. ஊராட்சி ஒன்றியங்களை யார் பார்த்துப்பாங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்துப்பாரு. ஊராட்சி ஊரை வட்டம் வராங்க அப்படின்னு, ஊரையே வட்டம் வந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரூராட்சி நல்லா பேர் வாங்குறதுக்காக தான் நல்லா செயல்படுறாங்க, பேர் வாங்குறதுக்காக தான் செயல்படுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட 6th முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 7th பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.